ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுடிதாரோட பேண்ட்டும் டாப்பும் நம்ம எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரே வீடியோவை பார்க்க போகிறீங்க. இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ நீங்களுமே ஒரு ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து பேண்ட்டோட ஃபஸ்ட்டு பார்ட்டு, அதாவது மேல் பார்ட்டு மட்டும் தான் நான் ஃபஸ்ட்டு தைக்க போகிறேன். அதுக்கு வந்து 2 பீஸாக இருக்கும். அதை வந்து நம்ம லுங்கி வந்து நம்ம வந்து மூட்டுவோம்ல, அந்த மாதிரி வந்து சென்டரில் உள்ளதை வந்து நம்ம தச்சு எடுக்கணும். நீங்களும் இதே மாதிரி தச்சு எடுங்க. ஏன்னா எதுக்கு வந்து அந்த நடு சென்டரில் அப்படி தைச்சாதான் நமக்கு வந்து அந்த பிசுறு எதுவும் தெரியாது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதில் நம்ம வந்து ஒரு 4 தையல் போட்டோம்னா நமக்கு வந்து அது கொஞ்சம் கிளியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்காக தான் லுங்கி மூட்டுற மாதிரி இந்த இடத்த வந்து நான் மூட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்த கார்னர் 2ஐயும் நம்ம மடக்கி தான் அடிக்க போகிறோம். அது 2மே ஃப்ரண்ட்டில் வரும். நான் சொல்கிற மாதிரி இதை வந்து தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சைடில் உள்ள கிளாத்தை வந்து நான் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறேன். செக் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு இருந்துச்சு, அதனால் நான் வந்து அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு திரும்ப வந்து மடித்து அடிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்குள்ளது கரெக்டாக வெட்டியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து கட் பண்ணதுக்கப்புறமும் தைக்கும் போதும் நம்ம அளவு வச்சு கட் பண்ணும்போதே நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எந்த மிஸ்டேக்கும் வராது. இப்போ வந்து நான் மடித்து அடிக்கிற அந்த ஓரத்தை நம்ம மேல் பாட்டு தான் இப்போவும் தைச்சிட்ருக்கோம். நடு சென்டரை நம்ம தச்சு எடுத்தோம். அதுக்கப்புறமா நான் வந்து 2 சைடுமே வந்து மடித்து அடித்து எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இதுக்கப்புறமா வந்து நம்ம நாடா போடுவோம்ல, அந்த இடத்த வந்து மடித்து அடிக்கணும். அது 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச், நீங்கள் எத்தனை இன்ச் விட்டுருக்கீங்களோ அந்த சைஸில் வந்து நீங்கள் மடித்து அடிக்கணும். இதில் வந்து 2 தையலாக போட்டு எடுங்க, அப்போனா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்குள்ளே தான் நம்ம நாடா வந்து கோக்க போகிறோம். இது வந்து நார்மல் பேண்ட்டு தான், யாருனாலும் தைச்சிக்கலாம். தையலே தெரியாதவங்க அப்படிங்கிறவங்க கூட இதை வந்து தைச்சிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ மீதி இருக்கோ அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து ரெடி ஆகிட்டு இதுக்கப்புறம் இதோட கீழ் போர்ஷன் வந்து நம்ம தைக்கணும். கீழ் போர்ஷனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன தைக்கிறேன் அப்படின்னா, அந்த 2 பீஸையுமே ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். 2 பீஸாக இருக்கும்ல, அதை நடு சென்டரை ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். அதை தான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் தையல். இப்போ வந்து ஃப்ளீட்டு தான் வைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஃப்ளீட்டு தான் கேட்டிருக்காங்க. லூஸாக நார்மல் பேண்ட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. அதனால் அந்த நான் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல ஒரு 4 ஃப்ளீட்டு, அப்புறம் சென்டரில் அந்த தையலுக்கு அந்த பக்கம் 4 ஃப்ளீட்டு, இந்த பக்கம் 4 ஃப்ளீட் வச்சுட்டு கடைசியாக வந்து ஒரு 4 ஃப்ளீட்டு வச்சு நீங்கள் எடுத்துருங்க. இதுக்கப்புறமா நம்ம ஃப்ரண்ட் வந்து தச்சு எடுத்துருக்கோம்ல, அதை வச்சு அளந்து பார்த்துட்டு அதில் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா நம்ம 2 ஃப்ளீட் வந்து அந்த பக்கம் இந்த பக்கமும் வச்சு சரி பண்ணிக்கலாம். நம்ம கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நம்ம சென்டர் பகுதியில் வந்து கொஞ்சம் 2-3 ஃப்ளீட் எக்ஸ்ட்ரா வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பேண்ட் வந்து லூஸாகவும் இருக்கும், அவங்களுக்கு போடுறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், கிளியாது சீக்கிரத்தில். நார்மல் பேண்ட் வந்து இந்த இடத்துல கிளியதுக்கு வந்து ரீசன் வந்து ரொம்ப டைட் ஃபிட்டாக தைச்சோன்னாலும் கிழிஞ்சிரும். கொஞ்சம் ப்ரில் வச்சு தைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து லூஸ் கிடைக்கும், நம்ம உட்காரதுக்கும் கொஞ்சம் வந்து சௌரியமாக இருக்கும். நானுமே அந்த ஃப்ளீட்டை வச்சு நான் வந்து நேராக தையல் போட்டு 2 பீஸையும் ஜாயின் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த தையலை வந்து நம்ம மேல் பக்கமாக வச்சுமே தையல் போட்டு 2 தையல் போடணும். மெதுவாக வந்து ஃப்ளீட் வைங்க, நமக்கு வந்து சென்ட்ரு வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அதை தான் நான் ஃப்ளீட் வச்சு எடுத்துகிட்ருக்கேன். இது வந்து தச்சு முடித்ததுக்கப்புறம் நான் இது வந்து மேல் தையலும் போடுவேன். அது போட்டால் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம இது வந்து நல்ல பக்கத்தில் போடுறோம். இது வந்து 2 தையல் போடணும் இந்த இடத்துல, அப்போனா தான் நமக்கு வந்து சீக்கிரமாக கிளியாமல் இருக்கும். நம்ம தச்சு கொடுக்குறது எவ்வளோ இம்பார்ட்டனோ அது வந்து சீக்கிரமாக கிளியாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட 2 தையலே போட்டு கொடுங்க, அதான் நல்லது. அதுக்கப்புறமா வந்து நம்ம 2 சைடும், அதாவது நம்ம வந்து நாடா கட்டுவோம்ல அந்த இடமும் அந்த நடு சென்டரும் வந்து நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு இப்போ காலுக்கு வந்து காலுக்கு வந்து மடித்து அடிக்கணும்ல, அது வந்து லென்த் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம அளவு பேண்ட்டை வச்சு நம்ம வந்து மெஷர் பண்ணிக்கிட்டோம். மெஷர் பண்ணி அதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை 4 மடிப்பாக மடித்து நம்ம வந்து தையல் போட்டு எடுக்க போகிறோம். நார்மல் பேண்ட் வந்து நீங்கள் தைக்கிறதுக்கு மினிமம் வந்து ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் தான் ஆகும். ரொம்ப வந்து டைம் எடுக்காதீங்க. இந்த மாதிரி 4 மடிப்பு மடித்து 3 தையல் போட்டு எடுக்கணும். அப்போ வந்து அந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்காக தான் இது வந்து கால் மடிப்பு. இதே மாதிரி 2 பக்கமே நம்ம தைச்சி எடுக்க போகிறோம். எடுத்துகிட்டு நம்ம எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. பேண்ட் வந்து ரொம்ப ஈஸி, டாப்பை விட ரொம்ப ஈஸி வந்து பேண்ட்டு தான். டைமும் கொஞ்சம் கம்மியாக தான் எடுக்கும். நான் வந்து இதை கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் தைச்சி முடிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடியே முடிச்சிருப்பேன், நான் கவனிக்கலை எவ்வளோ நேரம் அப்படின்னு. நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து பேண்ட்டை தைப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து அந்த அளவு பேண்ட்டில் நமக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்கோ அதே அளவில் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அது மேலே வந்து 2-3 தையல் போட்டு எடுத்து கொடுங்க. அப்போ வந்து பேண்ட்டு வந்து அவங்களுக்கு டைட்டாக இருந்தாலும் ஒரு தையல் பிரிச்சுக்கிடுவாங்க. இதே மாதிரி தான் நான் எப்போவுமே வந்து பேண்ட்டு தைப்பேன், நார்மல் பேண்ட்டை. நீங்களுமே இப்படி தைச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இந்த தையல் வந்து 2-3 தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாலே பேண்ட் வந்து ஈஸி. நீங்கள் வந்து டெய்லர் தொழில் தெரியும் அப்படின்னாலே இந்த பேண்ட்டு வந்து தைக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் டாப்பை விட.
இதோட கட்டிங் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி வந்து போட்டிருப்பேன். நான் அதையுமே வந்து நான் உங்களுக்கு மேலே வந்து குடுக்குறேன். அதில் வந்து லிங்க்கை செக் பண்ணுங்கள். அந்த கட்டிங் வீடியோவும் வரும். ஈஸியாக தான் இருக்கும். பேண்ட்டு தைக்கிறதுக்கும் சரி, கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம வந்து டாப்பு தைக்க போகிறோம். டாப்பு தைக்கிறதுக்குமே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த டாப்பு கட் பண்ணுறதும் நான் ஒரே வீடியோவாக தான் போட்டிருக்கேன். அதையுமே நான் லிங்க் வந்து கொடுக்குறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேண்ட் வந்து நம்ம முடித்து எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறமா நம்ம டாப்பு தைக்கிறதுக்கு முதல்ல வந்து கையை வந்து மடித்து எடுத்துக்கிறேன். இது ஆஃப் ஹேண்டு தான். ஃபுல் ஹேண்டுக்கு நம்ம மடித்து எடுக்கணும். இது வந்து ஆஃப் ஹேண்டு, அதனால் நான் சுற்றி வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் மடித்து. அதில் வந்து கொஞ்சம் பிசுறு இருக்குது, அதனால தான் நான் மடித்து அடிக்கிறேன். உங்களுக்கு கார்னர் பீஸாக இருந்தாலுமே ஒரு மடித்து அடிங்க, அப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இதை எடுத்து விட்டுட்டு அளவு டாப்பில் நமக்கு எவ்வளோ வந்து கை மெஷர்மெண்ட் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த மெஷர்மெண்ட்டில் எவ்வளோ இருக்கோ அதை தான் மீதியை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் எப்போவுமே வந்து எல்லா இதுலேயுமே எக்ஸ்ட்ரா தான் கிளாத்து விட்டுருப்பேன். நான் வந்து தைக்கும்போது அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். ஏன்னா நமக்கு வந்து திடீர்னு அவங்க வந்து 1 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா மறந்துடும். அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா விடுவேன். இதுக்கப்புறமா நான் வந்து இது எல்லாத்தையும் உள் மடிப்பு எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ கை ரெடி ஆகிட்டு, இப்போ டாப்போட ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து எனக்கு ரவுண்ட் நெக்கு தான், ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் நான் வந்து ஷோல்டரை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து ப்ளவுஸ்க்கு தைக்கிற மாதிரியே தான் முதல்ல சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கணும். அதாவது லைனிங்கையும் மெயின் பீஸையும் வந்து நம்ம கழுத்தை முதல்ல கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கழுத்தை வந்து திருப்பி போட்டுட்டு ஃபுல்லாக வந்து சுற்றி எடுக்கணும். நான் வந்து அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கிட்டேன் நெக்கு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத. அதுக்கப்புறமா நான் வந்து நெக்கை தான் அடிக்க போகிறேன். நல்ல பக்கம் வந்து லைனிங் வச்சு நான் அடிச்சுட்டு நான் வந்து திருப்பிக்கிடுவேன். அப்புறம் சுற்றி நம்ம தையல் போட்டோம் அப்படின்னாலே இது முடிஞ்சுது. சுடிதார் வந்து நான் தைச்சதே இல்லைக்கா, ப்ளவுஸ் தைச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ளவுஸை விட சுடிதார் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் பயப்படலாம் வேண்டாம், அழகாக தைக்கலாம். இது வந்து இதே மாதிரி நம்ம வந்து எப்படி வந்து ப்ளவுஸுக்கு பின்னாடி திருப்பி போட்டு நம்ம தையல் போட்டு எடுப்போமோ அடித்து திருப்போமோ அதே மாதிரி தான் நான் இதையுமே ஃபுல்லாக ஆம்கோல்லேருந்து அந்த நம்ம மடிப்பு வச்சு தைப்போம்ல, இது ஓப்பன் டாப்பு, அதனால் மடிப்பு வச்சு தைப்போம்ல அது வரைக்கும் நம்ம வந்து தையல் போட்டு எடுக்கணும். அப்போனா நமக்கு லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஒரே இடத்துல இருக்கும். இல்லைனா அங்கேயும் இங்கேயும் வந்து ரெண்டுமே குழம்பிக்கிட்டே இருக்கும். அதனால தான் தையல் போட்டு எடுக்க சொன்னேன். நீங்கள் வந்து ரஃப்பாக கூட ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு தையல் வந்து போட்டுட்டேன். இன்னொரு தையல் வந்து அந்த சைடாக வந்து நான் எடுத்து போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் 2 தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 2 சைடுமே ரெடி ஆயிரும். இப்போ டாப்போட ஃப்ரண்ட்டு வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ பேக் சைடு வந்து ரெடி ஆகணும். நீங்கள் வந்து ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான் சுடிதாருக்கும் பண்ணணும். சுடிதாருக்குமே இன்னொரு சைடை வந்து நான் அடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து ஷோல்டரில் வந்து நம்ம ஏற்கனவே தச்சு வச்சுருக்கோம்ல இன்னொரு பீஸு, அதை வந்து உள்பக்கமாக வச்சு நம்ம தச்சு எடுத்துட்டோம்னா அந்த பிசுறு எல்லாமே உள்ளே போயிடும். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எப்போவுமே தச்சு கொடுக்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயந்தான் வந்து ப்ளவுஸ்க்கு வந்து நீட்டாக இருக்கிறதுக்கும் சுடிதார் வந்து நீட்டாக இருக்கிறதுக்கும் உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். நெக்கை வந்து தச்சு முடிச்சுட்டு நான் உள்பக்கமாக வச்சு தையல் போட்டு எடுக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி தச்சு எடுத்துருங்க. இல்லை எனக்கு இது தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா எப்பவும் போல் ஷோல்டர் வந்து ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சுற்றி வந்து அந்த பீஸையுமே வந்து தச்சு எடுங்க. நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் தைக்கிறேன்க்கா, எனக்கு வந்து சுடிதார் தைக்க பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. கட்டிங் வீடியோ வந்து நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுசாக வந்து ஒரு சுடிதாரே வந்து உங்களால் தைக்க முடியும். ரொம்ப ஈஸி தான். பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக தெரியும். ஆனால் இது ஒரு 1/2 மணி நேரத்துலேயே முடிச்சிடலாம். பேண்ட்டையும் சரி டாப்பையும் சரி. இப்போ வந்து நான் வந்து ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல வந்து நம்ம ஒரு சைடு வந்து தையல் போட்டு எடுத்தோம். இப்போ வந்து 2வது சைடு வந்து நம்ம தையல் போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கையை தான் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு மொத்தமாக வந்து நம்ம வந்து உள்பக்கமாக நம்ம எப்படி வந்து ப்ளவுஸ்க்கு வந்து கை ஜாயின் பண்ணிட்டு நம்ம நேராக தையல் போட்டு எடுப்போமோ அந்த மாதிரி கையையும் உடம்புக்கும் சேர்த்து வந்து தையல் போடணும். இதில் வந்து நீங்கள் ஒன்று பண்ணணும் என்ன அப்படின்னா கரெக்டான அளவு என்ன சுடிதார் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவு வந்து மார்க் பண்ணி கீழே போட்டு நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா அது மேலேயே தையல் போட்டு எடுத்துடலாம். நீங்கள் வந்து சுடிதாருக்கெலாம் வந்து என்ன அமௌண்ட் வாங்குறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து நார்மல் பேண்ட்டு, ஓப்பன் டாப்பு தான். நார்மல் பேண்ட்டு, நார்மல் டாப்பு, இதுதான். ஷால் எதுவுமே கிடையாது. இது தைக்கிறதுக்கு நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் 2 பக்கமுமே வந்து கையை ஜாயின் பண்ணி எடுக்க போகிறேன். கையை ஜாயின் பண்ணுறதுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 சைடுமே கையை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸில் நம்ம ஜாயின் பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் ஷோல்டரில் நடுவில் வச்சு தையல் போட்டு எடுக்கணும். சுடிதார் தானே அப்படின்ட்டு அந்த ஓரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நடுவுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்பவும் போல் ப்ராப்பராக வந்து கையை வந்து ஜாயின் பண்ணுங்கள். அப்போனா தான் உங்களுக்கு வந்து கை வந்து கரெக்டாக இருக்கும்.
ப்ளவுஸு தைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ அதை விட ரொம்ப கம்மியான நேரம் தான் இதுக்கு வந்து ஆகும். நீங்கள் வந்து கரெக்டாக வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா நான் வந்து கையை வந்து 2 பக்கமே கையை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு நான் தரையில் போட்டு வந்து அளவு சுடிதாரை அதுக்கு மேலே போட்டு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு தான் திரும்ப வந்து நான் வந்து தைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து அப்படி எனக்கு தைக்க தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வெட்டும்போதே வந்து 1 இன்ச் மட்டும் தையல் போட்டு எடுங்க. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் விட்டுருக்கிறதுனால நான் போய் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு வந்துட்டு கையிலேருந்து உடம்பு வரைக்கும் ஒரு தையல் போட்டு அப்படியே திருப்பி, அதாவது அந்த இடத்துல வந்து லாக் ஸ்டிச் போட்டு திரும்ப வந்து, ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஓப்பன் வைக்க போகிறோம், அதனால தான் நான் வந்து இப்படி தைக்கிறேன். நம்ம க்ளோஸ் டாப்னா கடைசி வரைக்கும் தச்சு விடுவோம். இது வந்து நமக்கு வந்து ஓப்பன் டாப்பு தான். அதனால் நீங்கள் வந்து 2, 3 தையல் வந்து போட்டு கொடுத்துருங்க. அப்போ அவங்களுக்கு டைட்டாக இருந்தாலுமே பிரிச்சுக்கிடுவாங்க. அந்த சென்டரில் வந்து வளைவாக வர்ற மாதிரி வந்து தச்சுருங்க. அளவு சுடிதாரில் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக எடுத்துட்டிங்கன்னா போதும் சுடிதாரில். வேறு ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க மாட்டாங்க. ப்ளவுஸை மாதிரி நிறைய விஷயம்லாம் கிடையாது இதில். நமக்கு வந்து அந்த சென்டர் பகுதி வந்து நமக்கு வளைவாக வந்து எடுக்கணும். அப்போனா தான் நமக்கு அந்த ஹிப் ஷேப் வந்து கரெக்டாக தெரியும். அதனால் அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நான் 2 பக்கமே அடித்து எடுத்துட்டு இப்போ வந்து ஓப்பன் சைடு இருக்குல்ல, அந்த சைடு வந்து நம்ம இது பண்ண போகிறோம். நான் இந்த தையல் போட்டு எடுத்த இடத்துல வந்து கொஞ்சம் சுருக்கமாக இருக்கும். அதனால் சின்னதாக நான் கட் பண்ணி விட்டேன் அப்படின்னா அந்த தையல் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம அந்த சுருக்கம் வந்து வராது. கீழே வந்து நான் லைனிங்கை வந்து மடித்து அடிக்கிறேன். 2 பக்கமே மடித்து அடிக்கணும். நீங்கள் வந்து முதல்லே அடிக்கிறனாலும் அடிச்சுக்கலாம். நான் வந்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அடிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அடிக்கிறனாலும் இதை அடிச்சுக்கலாம். நான் வந்து கீழே வந்து பிசிறு இருக்குது, அதனால் நான் 2 மடிப்பு மடிக்கேன். உங்களுக்கு அதில் வந்து பிசிறு இல்லை, கரைப்பகுதி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மடிப்பு மடித்து அடிங்க. அதுக்கப்புறமா நான் இப்போ வந்து ஓப்பன் வைக்கிறதுக்காக அந்த ஷோல்டர் என்ன நம்ம வந்து 2ஆ மடித்து எடுப்போம்ல, அது வந்து கரெக்டாக அந்த 2ஆ மடித்து எடுக்கிற மாதிரி நான் வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். இதுலேயுமே நம்ம 2 தையல் போடணும். அப்போ தான் நீட்டாக இருக்கும். அந்த கார்னரில் வந்து நம்ம வந்து திருப்பும் போதும் நீடில் நிப்பாட்டிட்டு ஷேப்பில் திருப்பி நம்ம வந்து தையல் போடணும். அதை கவனமாக கவனிச்சுக்கோங்க. அதான் இதில் வந்து நம்ம வந்து ஓப்பன் டாப்பில் தைக்கும்போது இதை மட்டும் தான் கண்டிப்பாக கவனிக்கணும். இதை கரெக்டாக வந்து நோட் பண்ணுங்கள். 2 சைடுமே நமக்கு வந்து மாதிரி ஒரு ஷேப் வந்து இருக்கணும். அப்போ தான் சுடிதார் வந்து அந்த இடத்துல வந்து சுருக்கம் எதுவும் வராது. நான் வந்து இதே மாதிரி தச்சு எடுத்துட்டேன். அதே மாதிரி இன்னொரு தையலுமே அந்த இடத்துல போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சில பேர் ஒரு தையல் தான் போடுவீங்க. 2 தையல் போட்டாலுமே சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. இன்னொரு சைடுமே நான் வந்து தையல் போட்டு எடுக்கிறேன். இதுக்கப்புறம் தையல் போட்டு எடுத்துகிட்டு நம்ம கடைசி எண்டில் வந்து மெயின் ஃபேப்ரிக்கை மடித்து அடிக்கணும். அதில் ஏதாவது டிசைன் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து மடித்து அடிக்க வேண்டியதில்லை. இது வந்து ப்ளைனாக இருக்கிறதுனால நான் கீழே வந்து நமக்கு வந்து ரா எட்ஜஸ் இருக்குது, அதனால் நம்ம அதை அப்படியே மடித்து அடிக்க போகிறோம், அவ்வளோதான். அதுக்கு நான் தையலுக்கும் இடம் விட்டுருக்கேன். அதனால் அதை வந்து அடிச்சிட்டோம் அப்படின்னா சுடிதாரோட டாப்பு முடிஞ்சுது. இது வந்து சீக்கிரமாகவே முடிஞ்சிட்டு எனக்கு ஒரு மினிமம் வந்து பேண்ட்டும் இதுவும் சேர்த்தே ஒரு அரை மணி நேரத்தில் நான் முடிச்சு எடுத்துட்டேன். நீங்கள் வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து ஒரு சுடிதாரோட டாப்பும் பேண்ட்டும் தைப்பீங்க அப்படிங்கிறதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.